இழந்து விடாதீங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க லக்ஷி. அதனுடன் சேர்ந்து இன்னொரு கவிதையை அனுப்பியிருக்காங்க. என் இமைகள் கடந்து கண்ணீராய் வளர்ந்து ஓடும் உன் நினைவுகள் உயிருக்குள் அடக்கி வைத்து ஊமையாய் அழைக்கின்றேன். என் இதயத்தை கிழித்து கொண்டு வழிகளாய் கசிந்து என் காதல் குருதியை நெஞ்சோடு மறைத்து வைத்து சிந்தையில் வேங்கிறேன் உன் ஜாபங்களை சுவாசித்து. உறங்காமல் உன்னையே யோசித்து காதலோடு கந்தள்ளி நீ தந்த வழிகளை ஜெயித்து இன்னும் உயிர் வாழ்கிறேன் நான். ஒரு அழகான கவிதையோடு நான் யாரு சொல்கிறாய் எனக்குள் காதல் தோல்வியாம் என்று. அணு அணுவாய் ரசிக்கப்படும் அன்புதான் பின்னொரு காலத்தில் அல்லது பின்னொரு நாளில் அணு அளவும் கூட யோசிக்காமல் உதாசீனப்படுத்துகிறது. என்னுடைய கவிதையை உங்கள் நிகழ்ச்சியில் இணைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க அன்பு தோழி லக்ஷ்யா. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால், வாழ்க்கையில் படுகின்ற கஷ்டம் கூட அந்த காதல் மூலமாக அந்த அன்பை தேடுகின்றாங்க. ஒவ்வொரு அன்புக்குரியவர்களும் ஒரு கவிதையை சொல்லும் போது அந்த கவிதையின் வார்த்தைகள் ஒவ்வொரு எழுத்தும் அவர் மனதில் இருக்கின்ற காயங்கள் தெரியப்படுத்துகின்றது. அதே போலதான் என்ன சொல்வது, காதல் என்ற பெயரில் அந்த கவிதைகளை சொல்லும் போது ஒரு வழி, ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு சொல்லும் போதே அந்த காதலின் வருத்தம், அந்த காதலின் தோல்வி எல்லாமே என் மனதுக்குள் வருகிறது என்ன அனுப்பியிருக்காங்க எமது தாலி லக்ஷி. அதனை தொடர்ந்து ஒரு நல்ல பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க லக்ஷி. லக்ஷி, இந்த பாடல் உங்களுக்காக நான் இந்த பாடலை கொடுக்கின்றேன். என்றும் நீங்கள் இணைந்து உங்கள் கவிதைகளும் உங்களுடைய கதைகளும் எங்களுடன் அனுப்பி வைங்க. எங்களது நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளப்படும். அழிவதில்லை, கடலாலை போல் ஓய்வதில்லை, வாவென்றால் வருவதில்லை, காதல் போயென்றால் போவதில்லை, நினைச்சா நினைச்சதுதான் யாரும் அழிச்சாலும் அழியாது. காதல் காதல் அது அழிவதில்லை, அலைகள் அலைகள் அது ஓய்வதில்லை, காதல் தீபாவளி நெஞ்சில் தந்தாள் பலி, காதல் தீபாவளி நெஞ்சில் தந்தாள் பலி. ஒரு முறை நினைச்சு விட்டா மறக்கவும் முடியாது, நெருப்பு வச்சு சுட்டா கூட காதல் நெஞ்சு வேகாது. உயிரே உனக்கது தெரியாதா, காதல் அழிவதில்லை புரியாதா. சொல்லடி சொல்லடி என் காதலியே,
நெஞ்சில் தந்தாள் வலி காதல் தீபாவளி நெஞ்சில் தந்தாள் வலி. பெத்தவங்க ஒத்துக்கொண்டா நீயும் நானும் காதலிச்சோ, மத்தவங்க ஒப்புதல் தந்தா நீயும் நானும் சந்திச்சோ. கண்ணும் கண்ணும் பார்த்து கொள்ள காதலும் தான் மலர்ந்தது, நெஞ்சும் நெஞ்சும் நினைத்து கொள்ள நேசமும் தான் வளர்ந்தது. அந்தஸ்தையும் பணத்தையும் மட்டும் பெற்றோர் சிலர் மதிப்பாங்க, அன்பு வச்ச புள்ளைங்க மனச பிரிச்சு வைக்க பாப்பாங்க. பத்திரிக்கை அடிச்சாலும் 10 கைகள் தடுத்தாலும், நிர்பந்தமே செஞ்சாலும் நிச்சயமே மூடித்தாலும், அண போட்டா வெள்ளம் நிக்குமி, அட போட்டா உள்ளம் நிக்குமா, அட போட்டா காதல் உள்ளம் நிக்குமா. காதல் தீபாவளி நெஞ்சில் தந்தாள் வலி காதல் தீபாவளி நெஞ்சில் தந்தாள் வலி. ஜாதி மத மொழியை எல்லாம் கடந்ததுதான் காதலடி, சொந்த வந்த எதிர்ப்பை எல்லாம் மீறி நிற்பதே காதலடி. பெண்கள் சமயத்தில் பெத்தவங்க ஆட்டி வைக்கும் பொம்மையடி, காதலர் என்னை வெறுப்பதாய் நீ சொல்வதில் இல்லை உண்மையடி. எதிர்ப்புகள் வந்தா கூட எதிர் நீச்சல் அடிக்கணுண்டி, தேசம் விட்டு கடத்தினாலும் துணிந்த காதல் ஜெயிக்குமடி. சட்டம் போட்டு தடுத்தாலும் திட்டம் போட்டு வதைத்தாலும், 100 கோடி எதிர்த்தாலும் உடம்பு 2 பிரிச்சாலும், உதடு வேண மாறி பேசும் உள்ளம் மட்டும் மாறாது, காதல் உள்ளம் மட்டும் மாறாது. காதல் தீபாவளி நெஞ்சில் தந்தாள் வலி காதல் தீபாவளி நெஞ்சில் தந்தாள் வலி. ஒரு முறை நினைச்சு விட்டா மறக்கவும் முடியாது, நெருப்பு வச்சு சுட்டா கூட காதல் நெஞ்சு வேகாது. உயிரே உனக்கது தெரியாதா, காதல் அழிவதில்லை புரியாதா. சொல்லடி சொல்லடி என் காதலியே, நீ சொன்னதுதான் தாங்கலியே. சொல்லடி சொல்லடி என் காதலியே, நீ சொன்னதுதான் தாங்கலியே தாங்கலியே. தொடர்ந்து நினைந்திருக்கீங்க எங்கள் தாமரை
கனவே கிடையாது நிகழ்ச்சியோடு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காதலை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த காதலை பற்றி எப்படிலாம் சொல்லணும், என்ன மாதிரிலாம் நடக்கணும்னு சொல்லி நிறைய பேருக்கு கனவாக இருக்கலாம். அந்த மாதிரி கனவுல ஒரு கவிதை ஒன்று அனுப்பியிருக்காங்க எங்களோட கனவே கலைஞர் நிகழ்ச்சிக்கு. அந்த கவிதையை கூட நாங்கள் எங்களோட நிகழ்ச்சியில் சொல்லும்போது எல்லாருக்குமே அது பொருந்தும் என்று நினைக்கிறேன். கோபத்தின் போது வார்த்தைகளை கொட்டி தீர்க்காதீர்கள், அந்த சூடு சொல் உயிர் போகும் வரை உள்ளிருந்து வலிக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதை தொடர்ந்துட்டு இன்னொரு கவிதையும் பார்த்துக்கலாம். நான் உன்னை பார்க்கும் போது எல்லாம் மண்ணையும் பார்க்கிறாயே, என்னை விட உனக்கு மண்ணை பிடித்தால் சொல், மண்ணோடு மண்ணாகி விடுகிறேன் என்று ஒரு அழகான கவிதை அனுப்பியிருக்காங்க பெனி அப்படின்னு சொல்லி. அதில் தொடர்ந்து இன்னொரு கவிதையும் தொடர்ந்து பார்ப்போம். கனவில் பூக்கும் பூக்களை விட உன் அருகில் இருப்பது ஒரு சுகமான வாழ்க்கைதான். கைகளில் பார்த்து தந்தாய், மலரின் வாசம் போகும் முன்னே பிரிந்து செல்கிறாய், காலத்தின் விதியால் அல்லது என் மேலே இருக்கும் உன் கோபத்தாலா அப்படின்னு அனுப்பியிருக்காங்க தினேஷ்குமார். தொடர்ந்து இன்னொரு கவிதையும் பார்ப்போம். இதையும் கூட உன்னை துரோகம் செய்கிறது, ஆனால் என்னை துரோகம் செய்ய உன் மனம் எப்படி சொல்கிறது? என்னிடமிருந்து கொண்டு உன்னை பட்டியல் எழுதி கொண்டே இருக்கிறது என் இதயம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. நம்ம மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கவிதை அனுப்பியிருக்காங்க. எத்தனை உலகை அதிசயங்கள் இருந்தாலும் உன் மடியில் இருக்கின்ற அந்த சுகம் போதும், இந்த உலகத்தையே நான் சொர்க்கமாக விடுகிறேன். அந்த சொர்க்கத்தை வாழ்வது எனக்கு பிடித்திருக்கிறது, ஆனால் உனக்கு பிடிக்கின்றதா அல்லது எனக்கு பிடிக்கின்றதா தெரியவில்லை. எப்போதும் உன் கூடவே உன் அருகில் நான் இருக்க வேண்டும். கவிதை அனுப்பியிருக்காங்க செல்வகுமார் அப்படின்னு சொல்லி நெவர்லியாவிலிருந்து. அதனைத் தொடர்ந்து எங்களது நிகழ்ச்சி முடிவடைந்து நேரம் நெருங்கிவிட்டது. எனவே நாளை எங்களது நிகழ்ச்சிகளுடன் நீங்களும் இணைந்து கவிதைகளையும் கதைகளும் அனுப்பி வைங்க. ஃபேஸ்புக்கும் ஊடாக தாமரையப்பம் ஆன்லைன் ரேடியோ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களது நிகழ்ச்சி வரும். அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எப்போதுமே செய்கின்ற மாதிரி எங்களுடன் கவிதைகளையும் கதையையும் அனுப்பி வைங்க. எங்களது கனவே கலைஞர் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்வோம். உங்களுடன் இருந்து விடைபெறுவது நான் ஆர்ச்சி பிரசன்னா. என்றும் தாமரை வானொலியின் கனவே கலைஞர் நிகழ்ச்சியோடு. ரோஜா